ஹலோ besties, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு டே vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய ரிவ்யூஸ், செல்ஃப் கேர், ரூட்டீன்ஸ் அந்த மாதிரி நிறைய vlogs ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஷுவராக நான் போடுறேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். என்னென்னா இந்த ஒர்க்கோட நான் ஆன்லைன் பிஸ்னஸ் ஒன்று தானே செய்கிறேன். அப்போ அதனால் எனக்கு ஹெல்ப்புக்கு யாரும் எல்லாமே நான் தானே. அதனால் எனக்கு ரெண்டுமே டைம் டு டைம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் ரிவ்யூ வீடியோன்னு போடுறதுக்கு முதல்ல ஒரு டே vlog ஒன்று அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு. இப்போ ரெடியாக போகிறேன் கோயில் போகிறதுக்கு. எங்கள் சித்திவங்களும் வந்திருக்காங்க அம்பொழியிலேருந்து. அப்போ அவங்களையும் கூட்டிகிட்டு கோயில் போகிறதுக்கு தான் பிளான். ரெத்திகட் தூக்கம். அதனால தான் நான் மெல்லமாக பேசுகிறேன். வழக்கம் போல் இந்த மார்னிங் காஃபியோட என் டே ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நான் ரெடி ஆகிட்டு வரேன். ஹலோ, நான் ரெடி ஆகிட்டு இந்த லுக் எப்படி இருக்குது? இந்த லுக்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காட்டுறேன். இது பாண்ட்ஸ்ட SPF 55 1900 மாதிரி வந்துச்சு. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹிமாலயாட கேசர் ஃபேஸ் க்ரீம் போட்டேன். ஐ ஷேடோவுக்கு என்ன பழைய ஐ ஷேடோ பேலட்டோனும் வியானோட ஐ ஷேடோ பேலட்டோனும் யூஸ் பண்ணேன். இதுதான் என்ன பழைய ஐ ஷேடோ பேலட். ஒரு ஷாப்பிங் vlog ஒன்று போட்டிருப்பேன் ஃபேஷன் பிளானெட்டில், அதில் வாங்கினது. இது வியானோட ஐ ஷேடோ பேலட். அதுக்கப்புறம் வியானோட லிக்விட் ஐலைனர். அதுக்கப்புறம் மஸ்காராக்கு அதே வியானா பிராண்டோட மஸ்காரா தான். லிப்ஸுக்கு வியானாட செரி லிப் பாம். அதுக்கு மேலால நான் ஸ்க்ரீனில் போடுறேன். அதில் நம்பர் 30 ஷேட் நம்பர் 30. அது இப்படி தான் இருக்கும். இந்த கலர் ஒரு பிங்கிஷ் ரெட் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேலால் சும்மா டச் அப் பண்ணுறதுக்கு இந்த வியானாடைய அல்ட்ரா கலர்னு நினைக்கிறேன். நான் ஸ்க்ரீனில் போடுறேன், ஐம் நாட் ஷுர். அதில் 03 செரி பிராண்டி. இதை நான் எப்படி க்ரியேட் பண்ணேன்னு சொல்லி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஷார்ட்ஸ் லிஸ்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு பார்க்கலாம். இப்போ எனக்கு லேட் ஆகுது, சாப்பிட்டு கிளம்ப தான் இருக்குது. இன்றைக்கி எங்களோட வீட்டில் தோசை. சரியா, எங்கள் அம்மா பட்டர் போட்டு தோசை சுட்டு வச்சுருக்காங்க, 2 தோசை. டயட் பண்ணுறவங்க தோசை சாப்பிடணுன்னா அது பட்டர் போட்டு ஒரு தோசையும் சட்னி சாப்பிடலாம். சரியா, ஆனால் அது இப்போ எனக்கு பத்தாது. அதனால் இப்போ தோசை எப்போயாவது தானே எங்கள் அம்மா சுடுவாங்க. நான் அந்த தோசை எனக்கு முடிஞ்ச அளவு சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு லன்ச்லேயும் டின்னர்லேயும் நான் பேலன்ஸ் பண்ண போகிறேன். அப்படி தான் என்னோட டயட் இருக்கும். இதனால தான் எனக்கு ஒரு டயட் பிளானே இல்லைன்னு நான் சொன்னேன். இப்போ புரியுது தானே உங்களுக்கு? சாப்பிட்ட பிறகு தான் ஞாபகம் வருது, எந்த பாடி லோஷன் போடலை. நான் நார்மலாக வெளியே போகிற நேரம்லாம் காலுக்கும் கைக்கும் பாடி லோஷன் போடுவேன். என்ன மாதிரியே ட்ரை ஸ்கின்னோ எந்த ஸ்கின் இருந்தாலுமே கை காலுக்கு உடம்புக்கெல்லாம் பாடி லோஷன் கொஞ்சம் போடுங்க. அப்போ நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும் எங்களோட ஸ்கின். மற்றது இந்த சொர அந்த ட்ரையாக இருக்கிற ஸ்கின் தானே அப்படி இருக்கும் நார்மலாக. அது இருக்காது, அந்த ட்ரைனஸ் இருக்காது. அதனால தான் அந்த பாடி லோஷன் ஒன்று யூஸ் பண்ண சொல்கிறது. நான் யூஸ் பண்ணுற பாடி லோஷன் சென்ட் டைப்ஸ்ட பாடி லோஷன். இது உண்மைக்குமே நல்ல 1005 1006 ஏதோ. நான் ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோவில் இதோட ப்ரைஸோடு போட்டிருப்பேன் எங்கே வாங்கினேன்னு. பெட்டாவில் தான் ஒரு கடையில் வாங்கினேன். எந்த கடைக்கு போனாலும் நீங்கள் இதை வாங்கலாம். பெட்டாவில் எல்லா ஷாப்ஸ்லையுமே இருக்குது. வலுவலுன்னு இருக்கும், ஒரு மாதிரி நல்லாவே இருக்கும். ஸ்கின் ட்ரை ஆகாது. இப்போ நான் கோயிலுக்கு போயிட்டு காலெல்லாம் கழுவி வீட்டுக்கு வர மட்டுமே காலெல்லாம் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அந்த அளவுக்கு எனக்கு இது பிடிக்கும். இப்போ இது தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். நான் அப்லோட் பண்ணியிருந்த கம்பல வீடியோவில் இந்த 2 சித்தி மாதிரியும் பார்த்துருப்பீங்க. அதில் எனக்கு பக்கத்தில் இருக்கிற சித்தி டீச்சர். அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு. நான் அவங்கள பற்றி சித்திக்கிட்ட சொன்னேன், அவங்களும் ஹாப்பியாகினாங்க. யாருக்கெல்லாம் அந்த புளிப்பான சாப்பாடில் உப்பு கொச்சுக்கெல்லாம் போட்டு சாப்பிட ஆசை, எனக்கு நான் ரொம்ப ஆசை. அதையும் சாப்பிட்டுட்டு நான் அந்த மேங்கோவில் தான் செஞ்சுருந்தேன். இப்போ அதையும் சாப்பிட்டுட்டு இப்போ ஜிம்முக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிருக்கேன். இப்போ பார்ப்போம், ஒரு கையிலேயே எனக்கு இதோட போட்டுக்கொள்ளிடுமான்னு. அதில் நான் வலது பக்கம் மட்டும்தான் எனக்கு போட முடியும். ஏன்னா நான் ரைட் ஹேண்டுனால லெஃப்ட் சைடு என்னால் போடவே முடியலை. அதனால் ஐ கேவ் அப். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப இஸ்ன்னு சத்தம் வருது. அது கொஞ்சம் அனாயிங்காக இருந்தால் ப்ளீஸ் எதுவும் நினைக்காதீங்க. ஃபோனை தூரமாக வச்சு தான் நான் வாய்ஸ் ஓவரும் கொடுக்குறேன். ஆனாலும் ஏன்னு தெரியலை.
ஸோ ஜிம் போயிட்டு வந்ததுக்கு பிறகு நான் இந்த டின்னரை அன்றைக்கி ஸ்கிப் பண்ணிட்டேன். எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அந்த டைமில் எல்லாமே நான் ஸ்கிப் பண்ணுறது தான். இப்போ அதுக்கு பதிலாக இப்போ சாப்பிடாம இருக்கேன் தானே, அதனால காஃபி குடிக்கிறேன். இதை நான் பேசி தான் வீடியோ பண்ணியிருந்தேன், ஆனால் எனக்கு போட முடியல. ஏன்னா பேக்ரவுண்டில் வந்து பிக் பாஸ்ட் சவுண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்குது. அப்போ சம்டைம்ஸ் எனக்கு காப்பிரைட்ஸ் வந்தாலும் வரும். அதனால நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் இந்த பார்ட்க்கு. அப்போ காஃபி குடிச்சிட்டு நான் என்ன செஞ்சேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பார்த்துட்டே இருங்களேன். ஹலோ கைஸ், அப்படியே படுத்துட்டேன். கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன், அப்படியே யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிற நேரம் எனக்கு தூக்கம் வந்துருச்சு. கேன் யூ கெஸ் த டைம்? ஆல்மோஸ்ட் 12:30, 12:27 நைட். சரியா? பல பேருக்கு நடுஜாமமாக இருக்கலாம், பல பேருக்கு இதுதான் மார்னிங் ரூட்டீனாக இருக்கலாம். நார்மலி நான் வந்து ஆர்டர்ஸ் எல்லாமே டே டைம்லேருந்து எடுத்துகிட்டு பேக் பண்ணுறதுக்கு ஒரு எப்படியுமே 12 பாஸ் ஆகிடும். புது ஜிம் ஒன்று தானே சேர்ந்துருக்கேன். இது வந்து என் 3rd ஜிம். அப்போ ஜிம் போயிட்டு வாரத்துக்கும் லேட் ஆகிரும். அதனால இப்போ எனக்கு பேக் பண்ணுறதுக்கும் ரொம்ப லேட் ஆகுது. நாளைக்கு எனக்கு போட வேண்டிய ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் தான். இதோட இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த யூடியூப் பார்க்குறவங்க ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க, அப்படி இல்லாட்டி என் ஆல்ரெடி கஸ்டமர்ஸாக தான் இருக்கிறீங்க, அப்படி இல்லாட்டி இன்னுமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலை ஆனால் ஐ ஹோப் டு பர்ச்சேஸ் அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, நான் நிறைய டிக்டாக்லையாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லையாக இருக்கட்டும், டைம் டு டைம் நான் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் நான் எடுக்கிறது இல்லை. எனக்கு 2 to 7 ஒர்க்கிங் டேஸ் டைம் வேணும். ஒரு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னு சொன்னால் அதை டிஸ்பேச் பண்ண எனக்கு நான் நெக்ஸ்ட் டே கூட எனக்கு டிஸ்பேச் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ரிசீவ் ஆகுறதுக்கு எனக்கு உடனே ரிசீவ் ஆகிரும், உங்களுக்கு அடுத்த நாளே உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி எனக்கு வேர்ட் கொடுக்க முடியாது. சில நேரங்களில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ், கொரியர் ஆஃபீஸ் ரெண்டுமே டிலேஸ் வரலாம், கிளைமேட் இஷ்யூஸ் வரலாம். அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் நான் நிறைய போஸ்ட்டில் கொரியர்லாம் எடுத்து 2 நாளில் வந்துடும் அப்படின்னு நான் கேட்டுட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணியுமே எனக்கு வந்து லேட்டாக போயிருக்கு கஸ்டமர்ஸ்க்கு. அப்போ அந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் 2 to 7 ஒர்க்கிங் டேஸ் கேட்குறது. மற்றது எனக்கு வந்து அடிக்கடி கால் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இப்போ உங்களோட கதைக்க விருப்பம் இல்லாமலோ கதைக்கு தைரியம் இல்லாமலோ ஒரு கஸ்டமரை ஹேண்டில் பண்ண தெரியாமலோ இல்லை. இப்போ ஒரு காலில் வந்து நீங்கள் நிறைய கேள்வி கேட்பீங்க தானே, அந்த டைமில் நான் ஒரு 3-4 பேருக்கு சட்டுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். 3-4 பேரோட பேசி நான் ஆர்டர்ஸ் எடுத்துருவேன். அந்த மாதிரி எனக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுற டைம் வந்து கூட மெசேஜ் பண்ணிங்கன்னா, அப்போ கால் பண்ணி நீங்கள் எப்படியுமே விசாரிப்பீங்க தானே, இது என்ன ப்ரைஸ், அது என்ன ப்ரைஸ், அப்படி வந்து த்ரூ கால்ஸில் பண்ண இயலாது எந்த பிஸ்னஸில். ஏன்னா ஒரு டிசைன் இருக்கும், ஒரு கலர்ஸ் இருக்கும், ஒரு சைஸஸ் இருக்கும். அது கம்யூனிகேட் பண்ணிக்கொள்கிறதுக்கு கால் சரி வராது. மெசேஜ் தான் நீங்கள் போடணும். மெசேஜ் அப்போ தான் அந்த ஃபோட்டோஸ்க்கு கீழே ப்ரைஸோ இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கும் கொடுக்கலாம், உங்களுக்கும் பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு செக் பண்ணிக்கொள்ளலாம். நாளைக்கு நீங்கள் எனக்கு ஏதாவது இஷ்யூ ஒன்று ரைஸ் பண்ணுறீங்கன்னா அதை நான் திரும்ப ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள சட்டை பார்க்கலாம். அதை நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லணுன்னா, உங்களுக்கு ஏதாவது நோட் எனக்கு இவரோட இந்த டேட்டில் எனக்கு வேணும், இவ்வளோ அர்ஜென்ட்டாக எனக்கு வேணும், இந்த நோட் எனக்கு நீங்கள் ஆட் பண்ணணும் பேக்கேஜில், நீங்கள் பேக்கேஜ் இப்படி ரேப் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எனக்கு மெசேஜில் தான் அழகாகவே ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ள முடியும். மற்ற விஷயம் என்னென்னு சொன்னால், டச்வுட் எனக்கு மேனேஜ் பண்ணிக்கொள்ள இயலாத அளவுக்கு ஆர்டர்ஸ் வருது. சரியா? அப்போ நான் வந்து தனியால் தானே எல்லாம் செய்கிறேன். கண்டிப்பாக ஃப்யூச்சர்லேயே நான் மட்டும் தான் செய்ய போகிறேன். எனக்கு வந்து ஸ்டாஃப் எல்லாம் இது பண்ணிக்கிறேன் அப்படி செய்ய விருப்பமே இல்லை. இல்லாட்டி எந்த ஓன் ஃபேமிலியில் யாரையாவது ஹெல்ப்புக்கு வைப்பனே தவிர நான் வெளியிலேருந்து ஸ்டாஃப் அப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். அது ஃபர்ஸ்ட் திங். அப்புறம் என்னென்னா, நான் தனியாக எல்லாமே ஹேண்டில் பண்ணுறதுனால நான் இப்போ என்ன செய்கிறதுனா, ஒரு செட் பை செட் தான் ஆர்டர்ஸ் எடுக்கிறது. இப்போ ஒரு 20 ஆர்டர்ஸ் எடுக்கிறேன்னா அதை டிஸ்பேச் பண்ணிடுவேன். அதுக்கு பிறகு தான் அடுத்த செட் ஆஃப் ஆர்டர்ஸ் எடுப்பேன். அதனால தான் என்னோட ரிப்ளைஸ் வந்து லேட் ஆகுது. இதே நான் ஒரு வெப்சைட்டோ அப்படி ஏதாவது இருந்தால் உடனே நீங்கள் வந்து பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம், ப்ரைஸ் பார்க்கலாம், ஆர்டர் கன்ஃபர்மேஷன் அது இது எல்லாமே பார்த்து உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணலாம், பேயும் பண்ணிடலாம் அதே இதில். ஆனால் வந்து இப்போ என்கிட்ட வந்து வெப்சைட் ஒன்றும் இல்லை தானே, நான் வந்து கம்யூனிகேட் பண்ணி தானே சேல்ஸ் பண்ணுறேன். அதனால எனக்கு வந்து அந்த டைமிங் வந்து எனக்கு கொஞ்சம் இதாகுது. ஏன் நான் அது செட் பை செட் பண்ணுறேன்னு சொன்னால், ஒரு 20 ஆர்டர்ஸ்னால் அதில் வந்து எல்லாமே நான் குவாலிட்டி செக் பண்ணணும், நான் அதை வந்து அழகாக பேக் பண்ணி அனுப்பணும், கணக்கு அது போய் சேரணும், மற்றது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது தானே. யாருமே டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது, எந்த ஒரு இயரிங்கையும் நான் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரி நினைப்பேன். நீங்கள் வந்து நினச்சிடக்கூடாது நான்
திமிரு எனக்கு பெரிய சீன் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. இவ்வளோ பெருசாக எனக்கு வந்து என் பிஸ்னஸ் பேஜ்லேயோ என் பிஸ்னஸ் டிக்டாக்லேயோ இல்லாட்டி என் வாட்ஸ்அப் பிஸ்னஸ்லேயோ சொல்ல முடியாது. அது வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. நான் இப்படி சொன்னேன்னா யூடியூப் ஃபேமிலிக்கு சொல்கிறது வந்து இப்போ நான் என்ன வேணாலும் பேசலாம் தானே, எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக வேணாலும் பேசலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அந்த இது கூட யூடியூப்பில் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸை விட. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணேன் இல்லாட்டி நான் லேட் ரிப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இதை இன்ஃபார்ம் பண்ணுங்கள். மற்றது இப்போ நீங்கள் ஒரு ஆர்டரை வந்து எந்த ஒரு பேஜில் இருந்தாலுமே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முதல்ல அவங்களோட ஸ்டோரிஸ் செக் பண்ணுங்கள், அவங்களோட ஹைலைட்ஸ் செக் பண்ணுங்கள். நான் வந்து மெயினாக செய்கிறது என்ன இன்ஸ்டாகிராமில். அப்போ இன்ஸ்டாகிராமில் பாருங்கள், நான் ஏதாவது சொல்லியிருப்பேன், ஏதாவது போட்டிருப்பேன், இன்ஃபர்மேஷன் போட்டிருப்பேன், இதுதான் ரூல்ஸ்னு போட்டிருப்பேன், அது எல்லாமே செக் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் எல்லாமே கணக்காக இன்ஃபார்ம் பண்ணி தான் ஒரு விஷயத்த செய்கிறோன்ற நேரம் நீங்களும் அதே மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே தேடி பார்த்து அந்த மாதிரி நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ கதை முடிஞ்சா ஸோ நாளைக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இவ்வளோ ஆர்டர்ஸ் தான் எடுத்தேன். சரியா? அப்போ இதுக்கெல்லாம் பேக் பண்ண இருக்குது. பாக்ஸ் எல்லாமே அழகாக இப்போ ஸோ கட் அவுட் மட்டும் தான் எங்களுக்கு கிடைக்கும். பாக்ஸாக மேக் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் பில்ஸும் அதுக்கு என்னென்ன இயரிங்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ அதை போட்டு வச்சுருக்கேன். அப்போ எனக்கு வந்து பபிள் ரேப் பண்ணி பேர் எழுத மட்டும்தான் இருக்குது. அதை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். அதை பண்ணிவிட்டு இப்போ நாளைக்கு போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் போகணும். இப்போ என் பிளான் என்னென்னா இது இவ்வளோ பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நான் வாஷே எடுக்கணும். ஏன்னா எனக்கு வாஷ் எடுத்துட்டா தூக்கம் வந்துடும். அதனால தான் நான் இவ்வளோ நேரம் இருந்தேன். ஆனால் எனக்கு சரியான மேல் வலி, அதனால தான் அப்படியே தூக்கம் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் இதை பேக் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நைட் ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு மூடே இல்லை. நிறைய போய் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் போடுங்கன்னு கேட்குறீங்க. எனக்கு வந்து உண்மைக்கு இப்படி தான் இந்த கொஞ்ச நாளாகவே போய்கிட்டு இருக்கு. டைம் இல்லை, மற்றது நானே எனக்கு செல்ஃப் கேர் பண்ணுறது இல்லை, கொஞ்ச நாளாக விட்டுட்டேன். அப்போ நான் செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரொட்டீன் கொண்டு வரேன். இப்போ நான் இதை வந்து டக்குன்னு பேக் பண்ணிட்டு வரேன். ஓகே, பை பை. இதுதான் நான் கரண்ட்லி யூஸ் பண்ணிகிட்ருக்க பாடி வாஷ், அலோவேரா பாடி வாஷ், டாக்டர் ஆர்கானிக். ஆனால் இது வந்து மேட் இன் யூகே. எங்களோட அப்பா வரும்போது கொண்டு வந்தது. இது எப்படின்னா ஜெல் பேஸ்டாக தான் இருக்குது. இதில் கலர்ஸ் எதுவுமே இல்லை. கூடுதலாக வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் இப்படி தானே இருக்கும். ஐ பேக் வாஷ் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒன்று வரும், வேறு லெவல். அதுவும் இப்போ என்ன டைம் தெரியுமா? 1:36. அது ஏன் மறைச்சேன்னா அது ஒரு சாமி ஃபோட்டோ. ரிலீஜியஸ் சைடு எனக்கு கொண்டு போக விருப்பம் இல்லை. ஐ மீன் நள்ளிரவு. சரியா? மிட் நைட் 1:37. இந்த நேரத்தில் எனக்கு வாஷ் எடுக்க சரியான மாதிரி ஆசை. யாருமே இந்த டைம் தலை குளிக்கக்கூடாது, பாடி வாஷ் நான் சொல்கிறேன். ஏன்னா தண்ணி வந்து அந்த நல்லா வரும், நல்லா கூலாக இல்லாமல் இதமாக நல்லா இருக்கும், மேலுக்கு அப்பாடா அப்படின்னு இருக்கும். பிளான் என்னென்னா காலையில் ரொம்ப நேரம் தூங்கி எழும்பி ஒரு 12-1 மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் போகிறதுக்கு. நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் எனக்கு எந்த ப்ராடக்ட்டுமே போட விருப்பம் இல்லை. அதனால நான் போடாமலும் இருக்கல, அது வாசமாகவும் படுக்கணுமே. அதனால் நான் இந்த கொலோன் தான் போட போனேன். இதோட பிராண்ட் வந்து ரெபேக்கா லீ. சரியா? இதோட பிராண்ட் நல்லா இருக்கும். ஒரு மாதிரி அந்த சின்ன காலத்தில் முன்னெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணோம் தானே கொலோன், அந்த ஸ்மெல் தான் வரும் இதில். அப்பா உங்களுக்கு ஞாபகமாக அந்த ஒரு இதே மாதிரி செரமிக் பாட்டில் இப்படி முள்ளு வந்த செரமிக் பாட்டில் இருக்கும் கொலோனில், பேபி செரமியோ ஏதோ ஒன்று. அந்த வாசம் தான் இதில் வரும். முன்னே வந்து அந்த பாட்டிலில் வந்து அந்த வாசம் தான் இதில் வரும். அப்பா இங்கே பாருங்கள், இன்னொன்று சொல்கிறேன். இப்போ இது வந்து ஒரு நார்மல் இயரிங் தானே எந்த ஷாப்பில் இருக்குது, ஆன்லைன் ஷாப்பில். இப்போ இதோடையே தானே நான் போட்டேன். இந்த மாதிரி இயரிங்ஸில் நீங்கள் போடும்போது இப்போ இது வந்து மேலே இந்த பிளாஸ்டிக் மாதிரி தானே இருக்குது, அதனால் எஃபெக்ட் ஆகாது. நீங்கள் நார்மல் சில்வர் டல் கோல்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் இதுக்கு மேலே இந்த மாதிரி இது கெமிக்கல் தானே என்ன தான் இருந்தாலும் சானிடைசர் மாதிரி தானே இதுவும். அப்போ நீங்கள் இது போடக்கூடாது, கருத்துரும். இப்போ இந்த மேலே தோணு பிளாஸ்டிக்னால இஷ்யூ இல்லை. அது ஃபேஸ் நான் எவ்வளோ இது பண்ணுறேனோ அதே மாதிரி என் காதும் வந்து நல்லா க்ளீனாகவே வச்சுருக்கணும். அது ஏன்னா எனக்கு காது க்ளீனாக இருக்கணும்.
சரியா? அந்த மாதிரி நானே கருப்பாக இருந்தாலும் எனக்கு காது மட்டும் வெள்ளையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேர்ள். இப்போ என் ஃபேஸ் எனக்கு எதுவுமே போட சீரியஸாக விருப்பம் இல்லை. உங்களுக்கு தெரியும் தானே, இந்த விளாக்ஸை வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களா இருந்தால் தெரியும் நான் எதையுமே எந்த நாளும் செய்ய மாட்டேன்னு சொல்லி. ஆனாலும் எனக்கு இந்த சின்ன பிம்பிள் மார்க்ஸ் மாதிரி வருதுந்தா, உங்களுக்கு தெரியுதா? பிம்பிள் மார்க்ஸ் இருக்குது, கொஞ்சம் இந்த ஒரு மாதிரி பொறி மாதிரி வருது. ஏன்னா டெய்லி இப்போ ஜிம் போகிறதுனால நிறைய ஸ்வெட் ஆகுது தானே எங்களோட ஃபேஸ். அப்போ அப்படியா இருந்தாலுமே எனக்கு வரப்பாக்கும். உங்களுக்கு எப்படின்னு தெரியலை, எனக்கு வரப்பாக்கும் அந்த மாதிரி. அதனால நான் அந்த இடத்துக்கு மட்டும் அந்த க்ரீமை போடுறேன். இது போட்டால் வந்து ஐயோ ஏதோ போட்டிருக்கமே ஃபேஸில் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும். என்ன செய்ய இனி, நாங்களும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் தானே, அதனால போடுறேன். ஓகே, ஐ அம் குட் டு ஸ்லீப். ஸோ இதுதான் லைஃப் ஆஃப் அ ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்னு சொல்லலாம். ஸ்மால்னு சொல்ல ஆசையும் இல்லை, லைஃப் ஆஃப் அன் ஆண்டர்ப்ரனர் அந்த மாதிரி சொல்லலாம். நான் வந்து இப்போ தூங்க போகிறேன். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம வந்து ஆர்டர்ஸை கணக்காக சென்ட் பண்ணிடணுமே. அதுதான் எனக்கும் கஸ்டமருக்கும் இடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்னும் பில்ட் பண்ணும். நான் எவ்வளோ குயிக்காக இது பண்ணணும், வாட் டு டூ, இட்ஸ் மை ஜாப், ஐ ஹேவ் டு டூ இட். அதனால் நான் செஞ்சாகணும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இதில் ஏதாவது யூஸ்ஃபுல்லான விஷயம் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்போன்னா எனக்கு தெரியாது. ஆனால் vlog போடாமலும் ஒரு கிளாது, அதனால தான் நான் இந்த vlog-ஐ செஞ்சேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon. Bye. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய ரிவ்யூ வீடியோஸ் எல்லாம் வருது.